ஸோ நேற்று வந்து நம்ம ஸ்பானிங் ட்ரீ ஸ்டேட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ 4 ஸ்டேட்ஸ் இருக்கு. டிசேபிள் ஸ்டேட்னா ஸ்விட்ச்ல வந்து ஸ்பானிங் ட்ரீ டிசேபிள்டா இருக்கு, இல்லைன்னா நான் வந்து இனேபிள் பண்ணிட்டு இல்லை இதுவரை. அதுக்கப்புறம் ஸ்பானிங் ட்ரீ இனேபிள் பண்ண உடனே வந்து ஒரு ஸ்விட்சோட எல்லா இன்டர்ஃபேஸஸுமே வந்து லிஸ்னிங் ஸ்டேட்ல போகும். லிஸ்னிங் ஸ்டேட்ல வந்து பிபிடியூ சென்ட் ஆகும், பிபிடியூ ரிசீவ் ஆகும். இந்த ஸ்டேட்ல எல்லா இன்டர்ஃபேஸஸும் வந்து 15 செகண்ட்ஸ் வரை இருக்கும். 15 செகண்ட்ஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸஸ் வந்து லேர்னிங் ஸ்டேட்ல போகும். லேர்னிங் ஸ்டேட்லயும் வந்து பிபிடியூஸ் ரிசீவ் பண்ணும், பிபிடியூஸ் சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க. இன்டர்ஃபேஸஸ் இல்லை, ஸ்விட்சை வந்து கால்குலேட் பண்ணும். நான் வந்து ரூட் ஸ்விட்சா இல்லையா, நான் வந்து ரூட் ஸ்விட்ச்னா என்னோட எல்லா இன்டர்ஃபேஸஸுமே வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா இருக்கணும். நான் வந்து நான் ரூட் ஸ்விட்ச்னா என்னோட எந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரூட் போர்ட்டா இருக்கும், எந்த இன்டர்ஃபேஸ் வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா இருக்கும், எந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக் போர்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட காஸ்ட் என்ன இருக்கும் ரூட் ஸ்விட்ச் ரீச் பண்ணுறதுக்கு, இதெல்லாமே வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ லிஸ்னிங் ஸ்டேட்ல 15 செகண்ட்ஸ், லேர்னிங் ஸ்டேட்ல 15 செகண்ட்ஸ், டோட்டல் வந்து 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போகும், இல்லைன்னா பிளாக்கிங் ஸ்டேட்ல போகும். ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போகும்போது அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஐதர் இட் வில் பி அ ரூட் போர்ட் ஆர் அ டெசிக்னேட்டட் போர்ட். பிளாக்கிங் ஸ்டேட்ல போகும்போது பிளாக் போர்ட்டா இருக்கும். இதை நம்ம வந்து எது பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச்ல வந்து எப்படி வந்து ஒரு ஸ்விட்சோட பிளாக் இன்டர்ஃபேஸ் வந்து எவ்வளோ டைம் எடுக்கிறது, இல்லைன்னா 30 செகண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, ஏன் எடுக்கிறது, இது வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச்ல வந்து ஒரு பிளாக் இன்டர்ஃபேஸ் வந்து 50 செகண்ட்ஸ் இல்லைன்னா 56 செகண்ட்ஸ் டோட்டலா எடுக்கிறது. இது வந்து நம்ம நேத்து தியரியா பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து இதோட அப்படியே ப்ராக்டிக்கல் பண்ணிப்பாங்க. இது நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஆக்சுவலா இன்டர்வியூல இப்படி கேட்க மாட்டாங்க. எப்படின்னா வாட் இஸ் அ மேக்ஸ் ஏஜ் டைமர், இல்லைன்னா ஹவு மச் டைம் டஸ் அ ஸ்விட்ச் டேக் டு மூவ் டு ஃபார்வர்டிங் ஸ்டேட், இல்லைன்னா வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால், இப்படி கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால்னா டிசேபிள், லிஸ்னிங், லேர்னிங், ஃபார்வர்டிங், இல்லைன்னா ஃபார்வர்டிங் இல்லாம பிளாக்கிங். இந்த 4 ஸ்டேட் தான். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஹவு மச் டைம் டஸ் அ ஸ்பானிங் ட்ரீ இன்டர்ஃபேஸ் டேக் to go to forwarding state, that is 30 seconds. Okay, what is a max age timer, நம்ம வந்து பார்த்திருந்தோம். max age timer வந்து இதுதான் 20 seconds. so suppose ஒரு switchக்கு வந்து இந்த max age timer எப்போ ஒர்க் ஆகும், indirect topology changeல தான் இது ஒர்க் ஆகும். indirect topology change மீனிங்னா இப்படி இருக்கு, இது வந்து பிளாக் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டைரக்ட்னா இந்த ஸ்விட்சோட இந்த ஸ்விட்சோட டைரக்ட் இன்டர்ஃபேஸஸ்ல பிரச்சனை வராம வேற ஏதாவது ஒரு ஸ்விட்ச்ல வந்து பிரச்சனை வந்து, அதுதான் இன்டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச். ஸோ நம்ம வந்து நேற்று வந்து என்ன பண்ணிருந்தோம், இங்க வந்து எஸ்யூம் பண்ணிருந்தோம் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக் ஆயிருக்கு, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு, இல்லைன்னா டவுன் ஆயிருக்கு. சப்போஸ் ஸ்விட்ச் 3 வந்து இதோட பிளாக் இன்டர்ஃபேஸ் வந்து 50 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ அந்த 50 செகண்ட்ஸ்ல 20 செகண்ட்ஸ் வந்து மேக்ஸ் ஏஜ் டைமர் இருக்கும். இது வந்து நேற்று வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ப்ராக்டிக்கல்ல பார்க்கும்போது ஓகே, ஸோ இந்த டயக்ராம் படி பார்த்தோம்னா ஸ்விட்ச் 3 வந்து ரூட் ஸ்விட்ச் ஆகும். ஸ்விட்ச் 3 வந்து ரூட் ஸ்விட்ச். எப்பவுமே வந்து இந்த 4 ஸ்விட்சஸ் வந்து இப்படி நீங்க வந்து ஸ்கொயர் ஷேப்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா எந்த ஸ்விட்ச்ல வந்து ஒரு பிளாக் ஸ்டேட் இருக்கோ அதோட டயகனலி அப்போசிட் ஸ்விட்ச் வந்து எப்பவுமே வந்து ரூட் ஸ்விட்சா இருக்கும். இது நம்ம வந்து எப்பவுமே இங்க இந்த டயக்ராம்ல பார்த்துட்டு தான் வரும். தியரியிலும் இப்படிதான் பார்த்துருக்கோம். ப்ராக்டிக்கலா பார்க்கணும்னா அதுவும் வந்து நான் காமிக்கிறேன். ஸ்விட்ச் 3 ரூட் ஸ்விட்சா இது வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன கமாண்ட், ஏது கமாண்ட் வந்து நம்ம வந்து டைப் பண்ணலாம்? show spanning tree. Correct. Show spanning tree. So first this bridge is the root.
திஸ் பிரிட்ஜ் இல்லைன்னா திஸ் ஸ்விட்ச் இஸ் தி ரூட். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன், ரூட் ஸ்விட்ச்ல எல்லா இன்டர்ஃபேஸஸுமே வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல இருக்கும், இல்லைன்னா டெசிக்னேட்டட் போர்ட்டா இருக்கும். கரெக்டா? ஸோ ஸ்விட்ச் 3 வந்து நம்மளோட ரூட் ஸ்விட்ச். இப்போ டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச், இன்டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச் வந்து நம்ம பார்க்கணும். டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச்ல வந்து இந்த ஸ்விட்ச்ல பிளாக் போர்ட் இருக்கா? ஸோ நமக்கு வந்து என்ன பார்க்கணும்னா, டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச்ல இந்த பிளாக் இன்டர்ஃபேஸ் வந்து எவ்வளோ டைம் எடுக்கிறது, ஃபார்வர்ட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறது, இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஸ்விட்ச் 4ல போய் இந்த இன்டர்ஃபேஸ் 0/2 இன்டர்ஃபேஸை போய் நான் வந்து இது பண்றேன், பிளாக் பண்றேன், இல்லைன்னா ஷட் டவுன் பண்றேன். ஓகே, configuration terminal interface fast ethernet 0/2 ஷட் பண்ண உடனே இந்த ஸ்விட்ச் பாருங்க, enable show spanning tree. இது பாருங்க, லிஸ்னிங் ஸ்டேட்ல போயிருக்கா 0/1. 0/1 வந்து பிளாக் ஸ்டேட்ல இருக்கு, லேர்னிங் ஸ்டேட்ல போயிருக்கு. லேர்னிங் ஸ்டேட்ல வந்து 15 செகண்ட்ஸ் வரை இருக்கு. நான் வந்து அந்த லிஸ்னிங் ஸ்டேட் காமிக்க முடியல, இந்த 15 செகண்ட்ஸ் என்னால காமிக்க முடியல, காமிக்கிறேன் அப்புறமா. ஸோ லேர்னிங் ஸ்டேட்ல வந்து 15 செகண்ட்ஸ்ல இருக்கா. அதுக்கப்புறம் 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போயிடுச்சு. ஓகேயா? இதுதான் டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச். டைரக்ட்னா நான் என்னோட இந்த ஸ்விட்ச்ல இந்த ஸ்விட்ச்ல ஏது ஸ்விட்ச்ல வந்து பிளாக் இன்டர்ஃபேஸ் இருக்கோ அதோட ஏதாவது இன்டர்ஃபேஸ்ல வந்து பிரச்சனை வந்ததுன்னா அதுதான் டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச். ஸோ இந்த டயக்ராம் படி நம்ம வந்து ஆமா, ஸோ ஸ்விட்ச் நம்பர் 5 ஏன்னா ஸ்விட்ச் நம்பர் 8 எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்விட்ச் நம்பர் 8 எடுக்கலாம். ஸ்விட்ச் நம்பர் 8ல வந்து டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச் நமக்கு பார்க்கணும்னா பிரச்சனை வந்து எங்க வந்திருக்கணும்? பிரச்சனை வந்து சப்போஸ் இங்க லிங்க் இருக்கு பார்த்தோம்னா, இங்க லிங்க் இருக்கு ஆக்சுவலா. இப்படி எல்லாம் லிங்க் இருக்கு. சப்போஸ் டைரக்ட் டோபாலஜினா இந்த இன்டர்ஃபேஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு, இல்லைன்னா ஃபோர் கூட கனெக்ட் ஆகிற இன்டர்ஃபேஸ் கூட ஏதாவது பிரச்சனை வந்திருக்குன்னா, ஸோ தட் இஸ் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து 8 கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அதுதான் டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச். ஓகே, அதுதான் டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச். ஸோ நம்மளோட இந்த எக்ஸாம்பிள் படி ஸ்விட்ச் 1ல பிளாக் இன்டர்ஃபேஸ் இருந்தது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸை நான் வந்து டவுன் பண்ணேன். ஸ்விட்ச் 4ல 0/2 டவுன் பண்ணேன். அந்த 0/2 டவுன் பண்ண உடனே என்ன ஆகும், ஸ்விட்ச் 1க்கு வந்து இது வராது, என்ன சொல்றது, பிபிடியூஸ் ரிசீவ் ஆகாது. இல்லைன்னா ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 4 கனெக்ட் ஆகும் போது இன்டர்ஃபேஸ் 0/2 இதோட இன்டர்ஃபேஸ் 0/2க்கு நடுவில் சிக்னல்ஸ் பாயிண்ட் இருக்கு. கரெக்டா? சிக்னல்ஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ நான் வந்து ஸ்விட்ச் 4ஓட 0/2 ஷட் டவுன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்விட்ச் 1க்கு அந்த சிக்னல்ஸ் ரிசீவ் ஆக மாட்டேங்குது. ஸ்விட்ச் 1க்கு சிக்னல்ஸ் ரிசீவ் ஆக மாட்டேங்குதுன்னா ஸ்விட்ச் 1க்கு உடனே தெரிஞ்சிச்சு ஏதாவது பிரச்சனை வந்து. அதுதான் டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச். இப்போ நான் வந்து மறுபடியும் 0/2 ஸ்விட்ச் 4ஓட 0/2 அன்ஷட் பண்றேன். இது புரிஞ்சுதா? டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச். ஓகே, நோ ஷட் பண்ணிட்டேன். இப்போ இன்டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச்ல நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஸ்விட்ச் 2ஓட 0/2 நான் வந்து ஷட் டவுன் பண்றேன். இதுல வந்து என்ன நடக்கும், இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலா தியரிட்டிக்கலா சொல்றேன். நமக்கு தெரியும் ஸ்விட்ச் 3 வந்து ரூட் ஸ்விட்ச் ஆகும். கரெக்டா? இதுதான் ரூட் ஸ்விட்ச். ஸ்விட்ச் 3 ரூட் ஸ்விட்ச்னா எப்பவுமே வந்து இது வந்து எவ்ரி 2 செகண்ட்ஸ்ல வந்து பிபிடியூ சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் 2க்கு ரிசீவ் ஆகும். அந்த பிபிடியூ வந்து ஸ்விட்ச் 1க்கு ஃபார்வர்ட் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸ்ல பிபிடியூஸ் ரிசீவ் ஆகும்.
பட் அது வந்து ஸ்விட்ச் ஒன் இக்னோர் பண்ணிவிடும். ஏன்? பிகாஸ் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக்டா இருக்கு. கரெக்டா? இங்கேருந்து வந்து பிபிடியூஸ் வருது. அது வந்து ஸ்விட்ச் 4 வந்து ஸ்விட்ச் ஒன்க்கு இப்படி பிபிடியூஸ் சென்ட் பண்றது. ஸோ பார்த்தோம்னா ஸ்விட்ச் ஒன்னோட எல்லா இனேபிள்டு இன்டர்ஃபேஸ் இல்லைன்னா எந்தெல்லாம் இன்டர்ஃபேஸஸ் வந்து அப் ஸ்டேட்ல இருக்கோ அதுல வந்து பிபிடியூஸ் ரிசீவ் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த இன்டர்ஃபேஸை பிளாக் பண்றேன். ஓகே, இந்த இன்டர்ஃபேஸ் பிளாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து பிபிடியூஸ் சென்ட் ஆகாது. இங்கேருந்து பிபிடியூஸ் வந்து ஸ்விட்ச் டூக்கு ரிசீவ் ஆகலைன்னா ஸ்விட்ச் டூ வந்து பிபிடியூஸ் இந்த டைரக்ஷன்ல சென்ட் பண்ணாது. கரெக்டா? பட் ஸ்விட்ச் த்ரீல இருந்து ஸ்விட்ச் ஃபோருக்கு பிபிடியூஸ் சென்ட் ஆகும். ஸ்விட்ச் ஃபோர்ல இருந்து ஸ்விட்ச் ஒன்க்கு ரிசீவ் ஆகும். ஸோ ஸ்விட்ச் ஒன்க்கு தெரிஞ்சிடும் பாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல வந்து பிபிடியூஸ் ரிசீவ் ஆக மாட்டேங்குது. ஸோ ஸ்விட்ச் ஒன் வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல 3 மிஸ்டு பிபிடியூஸ்க்கு வெயிட் பண்ணும். 3 மிஸ்டு பிபிடியூஸ் நமக்கு தெரியும். பிபிடியூஸ் வந்து எல்லாம் 2 செகண்ட்ஸ்ல வந்து சென்ட் ஆகும் இல்லைன்னா வரும். கரெக்டா? ஸோ 3 மல்டிப்ளைட் பை 2 6 செகண்ட்ஸ். 6 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணும். 6 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ரிசீவ் ஆகலைன்னா ஸ்விட்ச் ஒன் வந்து அதோட மேக்ஸ் ஏஜ் டைமர் ஸ்டார்ட் பண்ணும். மேக்ஸ் ஏஜ் டைமர் ஸ்டார்ட் பண்ணும். அது வந்து 20 செகண்ட்ஸ். மறுபடியும் 20 செகண்ட்ஸ் வர ஸ்விட்ச் ஒன் வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல பிபிடியூஸ்க்காக வெயிட் பண்ணும். ஓகே, வெயிட் பண்ணும். 20 செகண்ட்ஸ் வரையும் 0/1ல வந்து பிபிடியூஸ் ரிசீவ் ஆகலைன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்விட்ச் ஒன் வந்து லிஸ்னிங் ஸ்டேட்ல கன்வெர்ட் பண்ணும். மீனிங் ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல கொண்டு வர பார்க்கும். ஸோ லிஸ்னிங் ஸ்டேட்ல 15 செகண்ட்ஸ் இருக்கும். லேர்னிங் ஸ்டேட்ல மறுபடியும் 15 செகண்ட்ஸ் இருக்கும். டோட்டல் ஆயிடுச்சு 30. ஸோ இந்த 30 பிளஸ் 20 பிளஸ் 6 டோட்டல் 56 செகண்ட்ஸ். சார் 3 மிஸ்ட் பிபிடிங்கிறது இங்கே ஸ்விட்ச் 3 டு ஸ்விட்ச் 1 சார். ஸ்விட்ச் 3 டு ஸ்விட்ச் 1 ஒரு இல்ல 3 மிஸ் இங்கேருந்து வருது. இங்கேருந்து வருது. பட் இங்க ரிசீவ் ஆக மாட்டேங்குது இல்லையா? இந்த பிளாக் இன்டர்ஃபேஸ்ல இங்கேருந்து வர மாட்டேங்குது. ஏன்னா நான் இந்த இன்டர்ஃபேஸ் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ பேசிக்லி ஸ்விட்சோட எந்தெல்லாம் இன்டர்ஃபேஸ் நீங்க வந்து இனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸ்விட்ச் ஒன் ஸோ இன்டர்ஃபேஸஸ் brief so interfaces ஷார்ட்டே இல்லையா? ஓகே, ஸோ இங்க பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் வந்து கனெக்டடா இருக்கா? இங்க எல்லாம் வந்து நாட் கனெக்டட். ஸோ இந்த கனெக்டட் இன்டர்ஃபேஸஸ்ல வந்து எனக்கு எப்பவுமே வந்து பிபிடியூஸ் ரிசீவ் ஆகும். அது வந்து பிளாக் இருந்தாலும் சரி, ஃபார்வர்டிங் இருந்தாலும் சரி, எனக்கு எல்லா கனெக்டட் இன்டர்ஃபேஸஸ்ல வந்து பிபிடியூஸ் ரிசீவ் ஆகும். இதுதான் ரூல். ஸோ இங்க இந்த சினாரியோல இப்போ இந்த வர சினாரியோல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இன்டர்ஃபேஸை பிளாக் பண்றேன். பிளாக் பண்ணும்போது இந்த இன்டர்ஃபேஸுக்கு பிபிடியூஸ் ரிசீவ் ஆகாது. இந்த இன்டர்ஃபேஸ் ஸ்விட்ச் டூக்கு பிபிடியூஸ் ரிசீவ் ஆகலைன்னா ஸ்விட்ச் டூ வந்து அந்த பிபிடியூஸை ஃபார்வர்ட் பண்ணாது. ஸோ பார்த்தோம்னா ஸ்விட்ச் ஒன்னோட ஒரே ஒரு கனெக்டட் இன்டர்ஃபேஸ்ல பிபிடியூஸ் ரிசீவ் ஆகிறது, வேற கனெக்டட் இன்டர்ஃபேஸ்ல பிபிடியூஸ் ரிசீவ் ஆக மாட்டேங்குது. அந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா அதுவும் வந்து பிளாக் தான். ஸோ பிளாக் இது வந்து பிளாக் இருக்கா? இதுவும் வந்து பிளாக் ஆயிடுச்சு. பார்த்தோம்னா இங்கேருந்து ஏற்கனவே டேட்டா போக மாட்டேங்கிறது. இது வந்து பிளாக் இருக்கிறதுனால இங்கே வந்து டேட்டா போகாது. ஸோ பார்த்தோம்னா ஸ்விட்ச் டூ வந்து கம்ப்ளீட்டடா ஐசோலேட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்விட்ச் டூ வந்து ஐசோலேட் ஆகாம இருக்கிறதுக்கு ஸ்விட்ச் ஒன் வந்து என்ன பண்ணணும்னா இதோட பிளாக் இன்டர்ஃபேஸை ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல கொண்டு. பட் அந்த ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல கொண்டு வரதுக்கு அதுக்கு வந்து 56 செகண்ட்ஸ் டைம் ஆகுது. ஓகேயா? ஓகே ஓகே. ஸோ இது வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன், ஸ்விட்ச் டூட இந்த இன்டர்ஃபேஸை பிளாக் பண்றேன் இல்லைன்னா ஷட் பண்றேன். ஸ்விட்ச் டூ இன்டர்ஃபேஸ் நம்பர்
0/2. Enable configuration terminal interface fast to connect 0/2. செட் பண்ணிட்டேன்னா இப்போ switch 1ல போறேன். show spanning tree. ஓகே, இப்போ பிளாக்ல தான் இருக்கு. 0/1 வந்து இன்னும் பிளாக்ல தான் இருக்கு. So it will wait for 6 seconds. அதுக்கப்புறம் மேக்ஸ் எட்ஜ் டைமருக்காக வெயிட் பண்ணிது. 20 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே லிஸ்னிங் ஸ்டேட்ல போயிருக்கு. லிஸ்னிங் ஸ்டேட்ல வந்து அது 15 செகண்ட்ஸ் வரை இருக்கும். 15 செகண்ட்ஸ் கிராஸ் பண்ண உடனே அது வந்து லேர்னிங் ஸ்டேட்ல போகும். இப்போ வரும் லேர்னிங் ஸ்டேட்ல வந்தாச்சா, எல்லாரும் லேர்னிங் ஸ்டேட்ல வந்தாச்சா. 15 செகண்ட்ஸ் இதுல வந்து அது லேர்னிங் ஸ்டேட்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போகும். லேர்னிங், அதுக்கப்புறம் ஃபார்வர்டிங் ஸ்டேட் போயிடுச்சா. ஃபார்வர்டிங் ஸ்டேட் இப்போ பார்த்தோம்னா 56 செகண்ட்ஸ் அது எடுத்திருக்கு ஸ்விட்ச் 1க்கு இந்த இன்டர்ஃபேஸை ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல கொண்டு வரும். ஸோ இந்த சிச்சுவேஷன் தான் இன்டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச். டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச்ல 30 செகண்ட்ஸ் எடுக்கிறது. இன்டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச்ல 50 செகண்ட்ஸ், இல்லைன்னா அந்த மிஸ்டு பிபிடியூஸும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா 56 செகண்ட்ஸ் எடுக்கும். ஓகே ஓகே. இப்போ நமக்கு தெரியும் ரியல் டைம்ல வந்து என்னோட ஒரு ஸ்விட்ச் வந்து 56 செகண்ட்ஸ் இல்லைன்னா 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்றது ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல அதோட ஒரு இன்டர்ஃபேஸ் கொண்டு வரது. ஓகே, ஸோ சப்போஸ் மறுபடியும் ஸ்விட்ச் 1, switch 2, switch 3, switch 4. இந்த பிளாக் இன்டர்ஃபேஸ், இது வந்து ரூட் ஸ்விட்ச். ஓகே, ஸோ சப்போஸ் நான் வந்து ஸ்விட்ச் 2ல இங்க வந்து ஒரு பிசி கனெக்ட் பண்றேன். ஓகே, பிசி கனெக்ட் பண்றேன். பிசி கனெக்ட் பண்ணும்போது நமக்கே தெரியும், நம்ம வந்து நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து மொபைல்ல வந்து வைஃபை ஆன் பண்றீங்க. நீங்க வந்து உங்களோட மொபைலோட வைஃபை வந்து உங்களோட வைஃபை மோடம் கூட கனெக்ட் பண்றீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகும்? கனெக்ட் பண்ண உடனே நீங்க வந்து இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன். பட் நமக்கு தெரியும் ஸ்பானிங் ட்ரீல வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போகணும்னா அதுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் டைம் ஆகுறது. கரெக்டா? ஸோ ரியல் டைம்ல வந்து நான் 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, ஸோ பிகாஸ் மை டைம் இஸ் ப்ரெஷியஸ். கரெக்ட். அதனால நான் வந்து ஒரு பிசி வந்து ஸ்விட்சோட ஒரு இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் பண்றேன்னா பிசிக்கு வந்து 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் டேட்டா ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி. பிசி வந்து இங்க இருந்து டேட்டா ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கும். பட் ஸ்விட்ச் 2 வந்து அந்த டேட்டாவை பிளாக் பண்ணிட்டு இருக்கும். பிகாஸ் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போகும். கரெக்டா? ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் போர்ட் ஃபாஸ்ட்? வாட் இஸ் அ போர்ட் ஃபாஸ்ட் இன்டர்ஃபேஸ்? இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். வாட் இஸ் அ போர்ட் ஃபாஸ்ட் இன்டர்ஃபேஸ்? தெரியுமா உங்களுக்கு? நோ ப்ராப்ளம். ஸோ போர்ட் ஃபாஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஏது இன்டர்ஃபேஸ்ல வந்து நம்ம வந்து எண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்றோம். எண்ட் டிவைஸ் மீனிங் பிசி, சர்வர், பிரிண்டர், ஐபி ஃபோன், இல்லைன்னா ஐபி டிவி, இல்லைன்னா சர்வர், அதெல்லாம் கனெக்ட் பண்றோமோ அந்த இன்டர்ஃபேஸ்ல நம்ம வந்து போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணுவோம். இது வந்து நம்ம மேனுவலா எனேபிள் பண்ணணும். மேனுவலா எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ஸ்விட்ச் இந்த பிசி நான் வந்து ஏதாவது ஒரு எண்ட் டிவைஸ் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்ல போய் கனெக்ட் பண்றேனோ அது உடனே வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போயிடும். உடனே வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போகும். அது லிஸ்னிங் ஸ்டேட், லேர்னிங் ஸ்டேட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு உடனே ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இங்க வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். இந்த ஸ்விட்ச் 2ல வந்து
இந்த இன்டர்ஃபேஸை நான் அப் பண்ணி விடுறேன். நோ ஷட். Exit. Interface fast Ethernet 0/3. Spanning tree. Spanning tree port fast. Spanning tree port fast. ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா 0/3ல வந்து நான் ஒரு பிசியை கனெக்ட் பண்றேன். பிசியை கனெக்ட் பண்றேன். நம்ம வந்து என்ன பார்ப்போம்னா, நான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து லிஸ்னிங் ஸ்டேட்ல போகும், லேர்னிங் ஸ்டேட்ல போகும், அதுக்கப்புறம் ஃபார்வர்டிங் ஸ்டேட். போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ண உடனே அந்த இன்டர்ஃபேஸ் வந்து டைரக்டாவே ஃபார்வர்டிங் ஸ்டேட் இருக்கும். போர்ட் ஃபாஸ்ட். இப்போ பாருங்க, இது வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு. வார்னிங்ல பாருங்க என்ன இது இருக்கு. Port fast should be enabled on ports connected to a single host. Single host na PC, printer, IP phone, IP TV, server, printer, அந்த மாதிரி. Connecting hubs, concentrators, switches, bridges. Two interfaces where port fast is enabled can cause temporary loops. Use with caution. Okay, so என்ன சொல்றதுன்னா, போர்ட் ஃபாஸ்ட் வந்து எப்பவுமே சிங்கிள் ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். நீங்க வந்து ஹப்ஸ் இல்லைனா சுவிட்சஸ் இல்லைனா பிரிட்ஜஸ் இல்லைனா கன்சென்ட்ரேட்டர்ஸ்ல கனெக்ட் பண்ணும்போது லூப்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது இல்லாம எப்பவுமே போர்ட் ஃபாஸ்ட் வந்து ஒரு நான் ட்ரங்கிங் இன்டர்ஃபேஸ்ல தான் எனேபிள் பண்ண முடியும். மீனிங் அந்த இன்டர்ஃபேஸ் நான் வந்து ட்ரங்க் எனேபிள் பண்ணிட்டு கூடாது. அது வந்து எப்பவுமே ஆக்சஸ் இன்டர்ஃபேஸா இருக்கும். ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் மீனிங் ஒரே ஒரு VLANல இருக்கு. ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல வந்து என்னால போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்க, நான் வந்து இந்த ஸ்விட்ச்ல ஒரு பிசி கனெக்ட் பண்றேன். நமக்கு வந்து தெரியும் நல்லாவே இந்த டயக்ராம்ல நான் வந்து 2 ஸ்விட்சை கனெக்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் எடுக்கும். இப்போ பாருங்க, நான் PC1 இந்த ஸ்விட்ச் கூட கனெக்ட் பண்ணும்போது உடனே 0/3 இன்டர்ஃபேஸ் வந்து உடனே ஃபார்வர்ட் பண்றது பாருங்க. வெயிட்டே பண்ணல, அது டைரக்டா ஃபார்வர்டிங்ல போயிடுச்சு. இதுதான் யூஸ், போர்ட் ஃபாஸ்ட் இன்டர்ஃபேஸோட யூஸ். எண்ட் டிவைசஸ்க்கு வந்து 30 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ண தேவையில்லை, உடனே வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடும். ஓகே, அதான் போர்ட் ஃபாஸ்ட் யூஸ். ஸோ இன்டர்வியூல என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ் அ போர்ட் ஃபாஸ்ட் இன்டர்ஃபேஸ், வாட் இஸ் இட்ஸ் யூஸ்? ஸோ நீங்க என்ன சொல்லணும்னா, இஃப் யூ எனேபிள் போர்ட் ஃபாஸ்ட் ஆன் அ ஸ்பானிங் ட்ரீ இன்டர்ஃபேஸ் ஆர் if you enable port fast on a switch interface, it will not wait in the listening and learning state. Yes. It will immediately go into the forwarding state. Okay, அது வந்து அதோட ஒரு அட்வான்டேஜ். ஓகே, அட்வான்டேஜ் இருந்தானக்கா கண்டிப்பா ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. கரெக்டா? டிஸ்அட்வான்டேஜ் இருந்தா அட்வான்டேஜ் இருக்கும், அட்வான்டேஜ் இருந்தா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ போர்ட் ஃபாஸ்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, சப்போஸ் நான் வந்து ஒரு இல்ல நான் ட்ரங்க் இருந்தாங்க. ஓகே, நான் ட்ரங்க்ல அது வந்து போர்ட் ஃபாஸ்ட் நீங்க எனேபிள் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ நான் காமிக்கிறேன். நான் வந்து அந்த இன்டர்ஃபேஸை delete பண்ணிட்டு நான் 0/3 ட்ரங்க்ல கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்ல ஓகே, ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க் ஆயிடுச்சா? இப்போ ஸ்பானிங் ட்ரீ போர்ட் பாஸ். But will only have effect when the interface is a non-trunking mode. நான் வந்து ட்ரங்க் மோட்ல கொண்டு வந்துட்டேன்னா, ஸோ இப்போ வந்து பிசியை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். உடனே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுது. ஓகே, ஸோ அகைன் நான் வந்து ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் டிசேபிள் பண்றேன். ஸ்பானிங் ட்ரீ போர்ட் பாஸ் டிசேபிள்.
spanning tree port fast disable, switch port mode trunk, spanning tree port fast. ஓகே எனேபிள் பண்ணிட்டேன். வந்து இந்த இன்டர்ஃபேஸை delete பண்ணி மறுபடியும் பண்ணேன். கனெக்ட் ஆகுறது டைரக்டாவே ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போறது. ஓகே இமீடியட்டா ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போறது. ஸோ அது வார்னிங்கும் தப்பா தான் காமிக்கிறது. இது வந்து ஒரு பக். ஆக்சுவலா பார்த்தோம்னா இதுதான் ஒரு பக். Port fast has been configured but will only have effect when the interface is in a non-trunking mode. Non-trunking mode na access port தான். ஓ நான் access போட்டுட்டல இல்ல. Configuration terminal interface fast email 0/3 switch port mode access. Spanning tree port fast. Switch port mode trunk. Install work ஆகுது. ஸோ இந்த வார்னிங்கும் தப்பா தான் காமிக்கிறது. இது வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு பக். இது இப்படி வார்னிங் காமிக்கிறதுனா நான் வந்து ஒரு பிசியை வந்து ஒரு ஸ்விட்ச் கூட கனெக்ட் பண்றேன்னா இது ஒர்க் பண்ணக்கூடாது. அந்த இன்டர்ஃபேஸ் வந்து டைரக்டா ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போகக்கூடாது. இங்க வந்து வார்னிங் கொடுக்கறது கரெக்டா? என்ன வார்னிங் கொடு பட் வில் ஒன்லி ஹேவ் எஃபெக்ட் when the interface is in non trunking mode. நான் வந்து ட்ரங்க் மோட்ல கன்வெர்ட் பண்ணிருக்கேன், இருந்தாலும் அது வந்து ஒர்க் ஆகுறது. பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃபால்ஸ் வார்னிங். பட் ரியல் டைம்ல ஒர்க் ஆகக்கூடாது சார். ரியல் டைம்ல ஒர்க் ஆகக்கூடாது. ஒர்க் ஆனாலும் இது வந்து ஒரு பக். நம்ம வந்து நம்மளோட R&D டீம்கிட்ட வந்து இது வந்து ரிப்போர்ட் பண்ணணும். சிஸ்கோ சாரி இதோட பாக்கெட் ட்ரேசர் அதுல இருக்கு. பாக்கெட் ட்ரேசர் ரியல் டைம்ல வந்து சப்போஸ் ஒரு ஸ்விட்ச் வந்து ட்ரங்கிங் மோட்ல வந்து போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்றதுன்னா நம்ம வந்து நம்மளோட R&D டீம்கிட்ட போய் இது வந்து சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. வார்னிங் கொடுக்கறது, இந்த மாதிரி வார்னிங் கொடுக்கறது, பட் இந்த வார்னிங்க்கு ஒரு யூஸே இல்ல. ஓகே ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதான் பக். ஓகே இப்போ ஆமா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஆமா டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும், ஒரு அட்வான்டேஜும் இருக்கும். ஓகே இப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆகுதுன்னா நான் வந்து ஆப்வியஸா ஒரு ஹியூமன் ஆகும் கரெக்டா? இல்லைன்னா இந்த மாதிரி பக் வந்துருக்கு. ஓகே ட்ரங்க் மோட்லயும் வந்து அது போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணுறது. ஓகே ஸோ நிறைய மாதிரி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆகணும். பட் நான் வந்து இங்க ஒரு பிசிக்கு பதில நான் வந்து இங்க ஒரு ஸ்விட்ச் கனெக்ட் பண்றேன். ஓகே ஸ்விட்ச் நம்பர் 5. இந்த ஸ்விட்ச் 5 கூட அதோடு இன்னொரு நெட்வொர்க் இங்க ஓடிட்டு இருக்கு. ஓகே நெட்வொர்க் வந்து இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. பை மிஸ்டேக் நான் வந்து ஸ்விட்ச் நம்பர் 5 வந்து ஸ்விட்ச் நம்பர் 2 கூட கனெக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் நமக்கு தெரியும் இந்த நெட்வொர்க் 1ல வந்து ஸ்விட்ச் வந்தா ரூட் ஸ்விட்ச். நெட்வொர்க் 2ல சப்போஸ் நெட்வொர்க் 2ல வந்து ரூட் ஸ்விட்ச் வந்து சப்போஸ் 8 இருக்குன்னா அண்ட் 8ஓட மேக் அட்ரஸ் வந்து ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸ் விட கம்மியா இருந்தா என்ன ஆகும்? பிரச்சனை இப்போ புரிஞ்சுதான். நான் வந்து இங்க போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணிருக்கேன். ஓகே போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணிருக்கேன். நான் ஸ்விட்ச் 5 ஸ்விட்ச் 2 கனெக்ட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போயிடும் கரெக்டா? தட் மீன்ஸ் இங்கேருந்து டேட்டாவும் சென்ட் பண்ணும், இங்கேருந்து டேட்டாவும் ரிசீவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன ஆகும்னா சப்போஸ் ஸ்விட்ச் 8ஓட மேக் அட்ரஸ் வந்து ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸ் விட கம்மியா இருந்தா ஸ்விட்ச் 1 வந்து ரூட் ஸ்விட்ச் இருக்காது. நெட்வொர்க் 1ம் நெட்வொர்க் 2ம் வந்து ஒரே நெட்வொர்க்கா சேஞ்ச் ஆகும். இது புரிஞ்சுதா? ஒரே நெட்வொர்க்கா சேஞ்ச் ஆகும்போது என்ன நடக்கும்? இங்க வந்து இந்த நெட்வொர்க் 1ல வந்து சேஞ்சஸ் ஆகும். ரூட் ஸ்விட்ச் இப்போ மாறிடுச்சு. ஸோ ஸ்விட்ச் 8 படி
இந்த நெட்வொர்க்ல சேஞ்சஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இது பிளாக்ட் ஆயிருந்தா சப்போஸ் இதுவும் பிளாக் ஆகலாம், அதுக்கப்புறம் இல்லைன்னா இது பிளாக் ஆகலாம், இல்லைன்னா இது பிளாக் ஆகும், இல்லைன்னா இது பிளாக் ஆகும். நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஓகே ஸோ அது நமக்கு வந்து we do not want such changes. கரெக்டா? we do not want such changes in the network. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா போர்ட் ஃபாஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல வந்து எப்பவுமே வந்து எண்ட் டிவைஸ் தான் கனெக்ட் பண்ணுவோம். எப்பவுமே வந்து எண்ட் டிவைஸ் தான் கனெக்ட் பண்ணுவோம். அது சிங்கிள் ஹோஸ்ட், அந்த வார்னிங் காமிச்சு இல்லையா, சிங்கிள் ஹோஸ்ட் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவோம். பட் நம்ம வந்து ஹியூமன், மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். எண்ட் டிவைஸ் பத்தி நான் இந்த மாதிரி ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணா பிரச்சனை வரும். ஸோ போர்ட் ஃபாஸ்ட்டும் நமக்கு தேவை, பட் மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா போர்ட் ஃபாஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின் ரெண்டு ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணுவோம். போர்ட் ஃபாஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல வந்து நம்ம ரெண்டு ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பிபிடியூ கார்டு. பிபிடியூ கார்டு இல்லாம ரூட் கார்டு. ரூட் கார்டு இது வந்து ஒரு ஃபீச்சர் எனேபிள் பண்ணுவோம். செகண்ட் ஃபீச்சர் வந்து பிபிடியூ கார்டு. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்படியும் கேட்பாங்க. What does a root guard do and what does a BPDU guard do? What is the difference between root guard and BPDU guard? இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ போர்ட் ஃபாஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல நான் வந்து ரூட் கார்டு எனேபிள் பண்றேன். சப்போஸ் இந்த இன்டர்ஃபேஸ்ல ரூட் கார்டு எனேபிள் பண்றேன். ரூட் கார்டு எனேபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி ஸ்விட்ச் 2 வந்து அதோட பிபிடியூஸ் சென்ட் பண்ணும். ஸ்விட்ச் 5ல இருந்தும் அதோட பிபிடியூஸ் இங்கே வரும். கரெக்டா? எப்பவுமே வந்து ஸ்பானிங் ட்ரீ எல்லா ஸ்விட்சஸ்ல பை டிஃபால்ட் எனேபிள்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்விட்சை வந்து பவர் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி ஸ்பானிங் ட்ரீ எனேபிள்ட் ஆயிடும். எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்றீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் மூலமா பிபிடியூஸ் சென்ட் ஆகும். ஸோ ஸ்விட்ச் 5 வந்து ஸ்விட்ச் 2க்கு பிபிடியூஸ் சென்ட் பண்ணும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல ரூட் கார்டு எனேபிள் பண்ணிருக்கேன். போர்ட் ஃபாஸ்டும் எனேபிள் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ரூட் கார்டும் எனேபிள் பண்ணிருக்கேன். ரூட் கார்டு எனேபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா சப்போஸ் 5 வந்து பிபிடியூ சென்ட் பண்ணுமா? 5 வந்து பிபிடியூ சென்ட் பண்ணும்போது அது என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணும்? ரூட் ஸ்விட்சோட ப்ரையாரிட்டி, ரூட் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ், இது ரெண்டுமே வந்து சென்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ ஸ்விட்ச் 2க்கு ஏற்கனவே தெரியும் இந்த அதோட நெட்வொர்க்ல இருக்கிற ரூட் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் என்ன ஆகும். ஸ்விட்ச் 2க்கு ஏற்கனவே தெரியும். இது ஓகேயா? இது புரிஞ்சுதா? ஓகே. ஸோ ஸ்விட்ச் 2க்கு வந்து ஸ்விட்ச் 5ல இருந்து ரிசீவ் ஆகிற பிபிடியூல மேக் அட்ரஸும் தெரியுது. இப்போ புது ரூட் ஸ்விட்சோட மேக் அட்ரஸும் எக்ஸிஸ்டிங் ரூட் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் வந்து ஸ்விட்ச் 2 கம்பேர் பண்ணும். ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸும் ஸ்விட்ச் 8ஓட மேக் அட்ரஸ் வந்து ஸ்விட்ச் 2 வந்து கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ண உடனே அது தெரிஞ்சிடும் ஸ்விட்ச் 8ஓட மேக் அட்ரஸ் வந்து ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸ் விட கம்மியா இருக்கும். ஸோ ஸ்விட்ச் 2 வந்து என்ன பண்ணும்? இந்த இன்டர்ஃபேஸை உடனே வந்து பிளாக் பண்ணிவிடும். ஸோ இங்க வந்து பிபிடியூஸும் ரிசீவ் ஆகாது, டேட்டாவும் ரிசீவ் ஆகும். அதுதான் ரூட் கார்டு அட்வான்டேஜ். ரூட் கார்டு வந்து என்ன பண்ணும்னா ரிசீவ் ஆன பிபிடியும் எக்ஸிஸ்டிங் பிபியோட மேக் அட்ரஸ், ரூட் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் கம்பேர் பண்ணும். புது பிபிடியூல ரூட் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்டிங் மேக் அட்ரஸ் விட கம்மியா இருந்தா ஸ்விட்ச் 2 வந்து அந்த இன்டர்ஃபேஸை பிளாக் பண்ணிடுது. ஓகேயா? ஓகே. பட் சப்போஸ் ஸ்விட்ச் 8ஓட மேக் அட்ரஸ் வந்து கம்மியா இல்ல, ஜாஸ்தியா இருக்கு.
ஸ்விட்ச் 8ஓட மேக் அட்ரஸ் வந்து ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸோட ஜாஸ்தியா இருக்கு. அப்போ பிரச்சனையே இல்லையே. பிரச்சனை இருக்கா? இல்ல. சோ என்ன ஆகும்? ஸ்விட்ச் 2 வந்து அந்த பிபிடியூவை அக்செப்ட் பண்ணும். பட் அதுல வந்து பிரச்சனை. எனக்கு வந்து இந்த நெட்வொர்க்ல வந்து ஸ்விட்ச் வந்து அந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணி பிபிடியூவை அக்செப்ட் பண்ணி பிபிடியூ அக்செப்ட் பண்ண உடனே இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போகும். தட் மீன்ஸ் இங்க இந்த வர டேட்டா நெட்வொர்க் இந்த நெட்வொர்க்ல போகும், இங்க இருந்து போற டேட்டா இந்த நெட்வொர்க்ல போகும். கரெக்டா? சப்போஸ் ஐ டு நாட் வாண்ட் தட். ஓகே, இங்க வந்து என்ன இருக்கலாம், ஒரு ஹேக்கர் இல்லைன்னா ஒரு இன்ட்ரூடர் வந்து இங்க அவனோட நெட்வொர்க் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஓகே, அவன் வந்து நம்மளோட ஸ்விட்ச் கூட டேட்டாவை கனெக்ட் பண்றான். டேட்டாவை கனெக்ட் பண்ணிட்டு அவன் வந்து ஏதோ ஒரு டூல் இல்லைன்னா சாஃப்ட்வேர் வச்சுட்டு அவன் வந்து ஃபேக் மேக் அட்ரஸஸ் கிரியேட் பண்ணான். ஃபேக் மேக் அட்ரஸ் கிரியேட் பண்ண உடனே அவன் வந்து என்ன பண்றான்னா இந்த நெட்வொர்க்ல இருக்கிற மேக் அட்ரஸஸ் வந்து எப்பவுமே ஜாஸ்தியா வச்சிருக்கான். ஜாஸ்தியா வச்சிருக்கான்னா ஸ்விட்ச் ஒன் ரூட் கார்டு எனேபிள்ட் இன்டர்ஃபேசஸ் வந்து அந்த பிபிடியூவை அக்செப்ட் பண்ணிவிடும். அது வந்து ஒரு பிரச்சனை. ஓகேயா? சோ இதுக்காக தான் நம்ம வந்து பிபிடியூ கார்டு எனேபிள் பண்ணோம். இப்போ பிபிடியூ கார்டு எனேபிள் பண்ண உடனே என்ன ஆயிடுவாங்க, இங்க இருந்து நான் வந்து பிபிடியூ கார்டு எனேபிள் பண்றேன். சோ பிபிடியூ கார்டு எனேபிள்ட் இன்டர்ஃபேஸ்ல என்ன ஆகும்னா இங்க இருந்து பிபிடியூஸ் ரிசீவ் ஆன உடனே அதுக்கு வந்து பிபிடியூ மட்டும் தான் தேவை. அதுல வந்து ப்ரையாரிட்டி ஜாஸ்தி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல, கம்மி இருந்தாலும் பரவாயில்ல, மேக் அட்ரஸ் ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல, கம்மி இருந்தாலும் பரவாயில்ல. பிபிடியூ ரிசீவ் ஆனா இங்க வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து உடனே பிளாக் ஆயிடும். ஓகே, சோ ரூட் கார்டும் பிபிடியூ கார்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன ஆகுன்னா, ரூட் கார்டுல வந்து எப்பவுமே கரண்ட் ரூட் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் இல்லைன்னா ப்ரையாரிட்டி வந்து ரிசீவ் ஆன மேக் அட்ரஸ் இல்லைன்னா ப்ரையாரிட்டி விட ஜாஸ்தியா இருந்தா ரூட் கார்டு வந்து அந்த இன்டர்ஃபேஸை பிளாக் பண்ணும். ஆர் இது வந்து இல்லைன்னா ரிசீவ் ஆன மேக் அட்ரஸ் இல்லைன்னா ரிசீவ் ஆன ப்ரையாரிட்டி வந்து கரண்ட் மேக் அட்ரஸ் விட கம்மியா இருந்தா ரூட் கார்டு வந்து அந்த இன்டர்ஃபேஸை பிளாக் பண்ணும். ஏன்? பிகாஸ் ரிசீவ் ஆன மேக் அட்ரஸ் இல்லைன்னா ரிசீவ் ஆன ப்ரையாரிட்டி அந்த ஸ்விட்ச் வந்து ரூட் ஸ்விட்சா மாறும். ஓகே, அதனால்தான் ரூட் கார்டு பேரே வந்து ரூட் கார்டு. நம்மளோட எக்ஸிஸ்டிங் ரூட் ஸ்விட்சை கார்டு பண்ணது அதான் ரூட் கார்டு. பிபிடியூ கார்டுனா பிபிடியூவை கார்டு பண்ணும். பிபிடியூ ரிசீவ் ஆயிருக்குன்னா அந்த இன்டர்ஃபேஸை வந்து பிளாக் பண்ணும். ஓகே, சோ இது வந்து பிராக்டிகலா இங்க பார்க்கணும். switch 3 0004 0004 0004னா நமக்கு வந்து 0004னா 0004 விட கம்மியா இருக்கிற மேக் அட்ரஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ switch 5 ஓட மேக் அட்ரஸ் 006 இல்ல switch 7 00E switch 7 switch 8 0060 switch 9 0060 switch 10 இல்ல 0090 இல்ல switch 11
0060 switch 12 இருக்காது. 00B0 right. 000A ஐயோ just miss. Switch 12 switch 13 switch 14 000A 0A வர வந்து 15 16 15 0090 16 000C 0003 வரணும் இல்லைன்னா 0000 வரும். ஓ வந்து 0001 ஓகே குட். இப்போ switch 17 switch 17 ஓட MAC அட்ரஸ் வந்து switch 3 ஓட MAC அட்ரஸ் விட கம்மியா இருக்கா? இது வந்து பார்த்தோம்னா 0004 இது வந்து 0004 இதோட MAC அட்ரஸ் வந்து 0001. ஸோ ஆப்வியஸ்லி 0001 வந்து 0004 விட கம்மியா இருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன், switch 3 switch 2ல நான் வந்து BPD enable பண்ணிருக்கேன்னா configuration terminal interface fast internet 0/3 span entry port fast ஓகே enable பண்ணிட்டேன். enable பண்ணதுக்கு அப்புறம் switch 17 நான் வந்து கனெக்ட் பண்றேன். பாருங்க கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும், switch 17 வந்து ரூட் ஸ்விட்சா மாறும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பிளாக் போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்விட்ச்ல வந்து பிளாக் இன்டர்ஃபேஸ் எலெக்ட் ஆகும். switch 2ன்றது வந்து ரூட் போர்ட் தான் சார். ரூட் போர்ட் switch 2 வந்து ரூட் போர்ட் இல்ல, switch 2 ஓட எந்த இன்டர்ஃபேஸ்? சாரி பாசிட்டிவ் 0/3 அந்த 0/3 பாருங்க இந்த ரெண்டுக்கு நடுவுல வந்து அது நடக்கிறது. ரூட் ஸ்விட்ச் இது வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ரூட் ஸ்விட்ச் ஆகும். 17 வந்து ரூட் ஸ்விட்ச் ஆகும். என்னாச்சு? ஏன்? What is the problem? Enable show span entry. ஓ லேர்னிங் ஸ்டேட்ல தானே இருக்கும் இன்னும். ஏன் ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல ரொம்ப டைம் எடுத்தது. ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல எனிவே இப்போ பாருங்க என்ன இருக்கு, இது வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் ஸ்டேட்ல இருந்ததா, இப்போ இது பிளாக் ஸ்டேட் இல்லாம இங்க வந்து பிளாக் வந்துருச்சு. இங்க வந்து பிளாக் வந்துருச்சு. சோ என்ன நடக்கிறது, போர்ட் ஃபாஸ்ட் தேவை இல்லை ஆக்சுவலா. போர்ட் ஃபாஸ்ட் நம்ம வந்து எப்பவுமே வந்து எண்ட் டிவைஸ்ல கனெக்ட் பண்ணும்போது தான் போர்ட் ஃபாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். பட் நான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணாம நான் வந்து ஒரு ஸ்விட்ச் இங்க கனெக்ட் பண்றேன்னா அப்பவும் இது பிரச்சனை வரும். பிகாஸ் இந்த ஸ்விட்சோட MAC அட்ரஸ் வந்து இந்த ஸ்விட்ச் விட கம்மியா இருக்கிறதுனால இது வந்து ரூட் ஸ்விட்சா மாறிடும். ஓகே, சோ இது வந்து ரூட் ஸ்விட்ச்னா எல்லா டிவைசஸுமே வந்து ரூட் ஸ்விட்ச் ரீச் ஆகிறதுக்கு ரூட் போர்ட் டெசிக்னேட்டட் போர்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணும். ஓகே, அதனால
பிளாக் ஸ்டேட் இங்கேருந்து இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு சப்போஸ் அவாய்ட் பண்ணணும்னா நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், 2 மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரூட் கார்டு. ஸோ 0/3 இன்டர்ஃபேஸ் 0/3ல நான் வந்து ஸ்பேனிங் ட்ரீ ரூட் கார்டு எனேபிள் பண்ணேன். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் interface faster than 0/3 spanning tree guard spanning tree guard root spanning tree guard root இதை நான் வந்து enable பண்ணிட்டேன். spanning tree guard root வச்சுட்டு enable பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, மறுபடியும் வந்து இங்கே calculation நடக்கிறது. இது வந்து பிளாக்ல போகும், இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக்ல போகும், இது வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல வந்து ஆயிடுச்சா. இது வந்து பிளாக் போயிடுச்சு, இது வந்து ஃபார்வர்டிங்ல வந்துச்சு. இப்போ ஸ்விட்ச் 17 ஸ்விட்ச் 2 கூட கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ண உடனே இங்க பாருங்க, இது பிளாக் ஆயிடுச்சு. இங்க வந்து என்ன வந்திருக்கு, spanning tree root guard port 0/3 tried to become a non-designated in VLAN 3, moved to root inconsistent state. moved to root inconsistent state. So பேசிக்கா பார்த்தோம்னா அது வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஷோ ஸ்பேனிங் ட்ரீ இன்கன்சிஸ்டன்சிஸ். இது பாருங்க, 0/3ல வந்து ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்ல போயிருக்கு, மீனிங் பிளாக் ஆயிருக்கு. அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக் ஆயிருக்கு, அங்கேருந்து டேட்டா வர முடியாது. ஓகே, பட் இப்போ நான் வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்விட்ச் கொண்டு வரேன். இந்த switchோட MAC address 0002. Okay, that is also lower. இப்போ எல்லாமே 002 வருது, இதுக்கு முன்னாடி வரவே இல்லை. இப்போ 002 0000D0. ஸோ நான் வந்து switch 26 கனெக்ட் பண்றேன். switch 26 கனெக்ட் பண்ணும்போது ரூட் கார்டு ஒர்க் ஆகாது. switch 26 கனெக்ட் பண்ண. ஓகே, கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணேன்னா இங்க பாருங்க, இந்த பிளாக் ஸ்டேட்ல மூவ் ஆகல. ஏன்? பிகாஸ் அங்கேருந்து வந்து வர மேக் அட்ரஸ் வந்து இருக்கிற ரூட் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் விட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஷோ ஸ்பேனிங் ட்ரீ இன்கன்சிஸ்டன்சிஸ் பார்த்தோம்னா இல்லை, இப்போ இன்கன்சிஸ்டன்சி கிடையாது. அதனால வந்து இது வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போயிடும், இந்த இன்டர்ஃபேஸும் ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போயிடும். பட் இங்க வந்து சப்போஸ் நிறைய ஸ்விட்ச் இருக்கு, அங்கே வந்து அந்த ஸ்விட்சும் கூட இல்லைன்னா அந்த நெட்வொர்க் கூட டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து அகெயின் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ த்ரெட், இல்லைன்னா செக்யூரிட்டி இஷ்யூ. ஓகே, ஸோ இதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எப்பவுமே பிபிடியூ கார்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிபிடியூ கார்டில் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஸ்விட்ச் 2 0/3ல இப்போ பிபிடியூ கார்டு எனேபிள் பண்றேன். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/3 ஸ்பேனிங் ட்ரீ பிபிடியூ கார்டு எனேபிள். ஓகே, எனேபிள் பண்ண உடனே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் 17 மேக் அட்ரஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்விட்ச் 3யோட மேக் அட்ரஸ் விட கம்மியா இருக்கு. பட் இது வந்து உடனே பிளாக்கிங் ஸ்டேட்ல போயிடுச்சு. பாருங்க, ரெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன வந்திருக்கு, சிஸ்லாக் வந்து என்ன வந்திருக்கு, received BPDU on 0/3 with BPDU guard enabled, disabling the port. Moved the port to error disabled state. 0/3 changed to administratively down. BPDU தான் ரிசீவ் ஆயிருக்கு. BPDU ரிசீவ் ஆகணும்னா அது வந்து டவுன் ஆயிடுச்சு.
மீனிங் இப்போ இந்த இன்டர்ஃபேஸை நான் வந்து ஷோ இன்டர்ஃபேஸஸ் ஸ்டேட்டஸ் 0/3 0/3 எரர் டிசேபிள் ஸ்டேட்ல போயிடுச்சு. நான் சப்போஸ் இந்த இன்டர்ஃபேஸை நான் வந்து எரர் டிசேபிள் ஸ்டேட்ல இந்த ரிமூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து பிபிடியூ கார்டு டிசேபிள் பண்ணணும். ஓகேயா, நான் மேனுவலா தான் இந்த இன்டர்ஃபேஸை இனேபிள் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அதை ஷட் பண்ணணும், அதுக்கப்புறம் மறுபடியும் அன்ஷட் பண்ணணும். நோ ஷட் பண்ணாதான் அது வந்து எரர் டிசேபிள் ஸ்டேட்ல இருந்து வெளியில வரும். பட் எரர் டிசேபிள் ஸ்டேட்ல இருந்து வெளியில வரும்போது மறுபடியும் ஸ்விட்ச் 17ல இருந்து பிபிடி வரும். அகெயின் அது வந்து எரர் டிசேபிள் ஸ்டேட்ல போகும். ஸோ எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் பிபிடியூ கார்டை டிசேபிள் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/3 ஸ்பேனிங் ட்ரீ பிபிடியூ கார்டு டிசேபிள், அதுக்கப்புறம் ஷட் நோ ஷட். ஓகே, இது பண்ண உடனே ரூட் கார்டு எனேபிள் பண்ணிருக்கேன், அதனால அந்த இன்டர்ஃபேஸ் பிளாக் ஆயிடுது. அது ரூட் கார்டும் டிசேபிள் பண்றேன். ஸ்பேனிங் ட்ரீ கார்டு ரூட் and we guard root. ஓகே, ஐ திங்க் டிசேபிள் பண்றதுக்கு வழி இல்லை. நான் வந்து எப்பவுமே இந்த ஸ்விட்சை வந்து சேஞ்ச் பண்ணணும். டிசேபிள் பண்ணதுக்கு வழி இருக்கணும். நான் பார்க்கறேன் எப்படி டிசேபிள் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து இந்த ஸ்விட்ச்ல இந்த இன்டர்ஃபேஸ்ல நான் வந்து ஸ்பேனிங் ட்ரீ பிபிடியூ கார்டு எனேபிள் பண்றேன். ஸோ இப்போ ஸ்விட்ச் 26 கனெக்ட் பண்றேன். ஸ்விட்ச் 26ஓட மேக் அட்ரஸ் வந்து ஸ்விட்ச் 3ஓட மேக் அட்ரஸ் விட கம்மியா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. இருந்தாலும் அந்த இன்டர்ஃபேஸ் பிளாக் ஆயிடுச்சா? என்ன இருக்கு? BPDU received on interface 0/3 disabling the port, moved to error disabled state, moved to administratively down state. So BPDU guard வந்து BPDU receive ஆன உடனே அந்த இன்டர்ஃபேஸை பிளாக் பண்ணும். பட் ரூட் கார்டு வந்து பண்ணாது. ரூட் கார்டு எப்பவுமே வந்து பிபிடியூஸை கம்பேர் பண்ணும். ரிசீவ் ஆன பிபிடியூல ப்ரையாரிட்டி இல்லைன்னா மேக் அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்டிங் ரூட் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் இல்லைன்னா ப்ரையாரிட்டி விட கம்மியா இருந்தாதான் ரூட்ஸ் கார்டு வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகேயா, கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? நெக்ஸ்ட் வந்து ஈத்தர்நெட் ஹெடர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். வாட் இஸ் தி எக்ஸ்பிளைன் தி ஈத்தர்நெட் ஹெடர், வாட் ஆர் தி ஃபீல்ட்ஸ் இன் தி ஈத்தர்நெட் ஹெடர், இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஈத்தர்நெட் ஹெடர் மீனிங் லேயர் 2 ஹெடர், OSI லேயர்ல லேயர் 2 ஹெடர் இல்லைன்னா ஈத்தர்நெட் ஹெடர். எக்ஸ்பிளைன் தி ஃபீல்ட்ஸ் இன் தி ஈத்தர்நெட் ஹெடர் இப்படி கேட்பாங்க. ஓகே,
ஸோ இதுவரை நம்ம வந்து எப்பவுமே வந்து VLAN பத்தி படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் மேக் அட்ரஸஸ் பத்தி படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ எல்லாமே வந்து லேயர் 2ல ஒர்க் ஆகிற ஃபீச்சர்ஸ் ஆகும். ஓகே, ஸோ பட் லேயர் 2 ஹெடர் எப்படி ஒர்க் ஆகும் இது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரியணும். இது நான் வந்து ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, நெக்ஸ்ட் வந்து RSTP வந்து புரியணும்னா, why RSTP is called rapid. நமக்கு தெரியும் RSTP ஃபுல் ஃபார்ம் வந்து ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால். ஏன் வந்து ரேபிட் சொல்றோம், இது புரியணும்னா லேயர் 2 ஹெடர் நமக்கு வந்து புரியணும். ஓகே, ஸோ லேயர் 2 ஹெடர்ல வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. நமக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு லெட்டர் எழுதுறோம், ஓகே, இல்லைன்னா ஒரு இமெயில் எழுதுறோம். ஸோ லெட்டரை எழுதும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க வந்து ஒரு ஃப்ரம் ஃப்ரம் அட்ரஸ் இல்லைன்னா டு அட்ரஸ் எழுதுவோம். ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ், அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு டேட் எழுதுவோம். பின்ன இங்க வந்து சப்ஜெக்ட், கரெக்டா, சப்ஜெக்ட் இங்க வந்து டியர் சார், டியர் மேடம், ரெஸ்பெக்டட் சார், மேடம், அதாவது அதுக்கப்புறம் இங்க வந்து பாடி ஆஃப் தி லெட்டர், அதுக்கப்புறம் இங்க வந்து தேங்க்யூ, தேங்கிங் யூ யுவர் ஃபெய்த்ஃபுல்லி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, அதாவது அதுக்கப்புறம் நம்மளோட பேர், கரெக்டா. இதுதான் ஒரு ஜெனரல் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்ல ஏதாவது ஒரு ஃபீல்டு, இது எல்லாமே வந்து ஃபீல்டு, ஃப்ரம் அட்ரஸ் வந்து ஒரு ஃபீல்டு, டு வந்து ஒரு ஃபீல்டு, டேட் வந்து ஒரு ஃபீல்டு, சப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபீல்டு, கண்டென்ட் வந்து ஒரு ஃபீல்டு, தேங்க்யூ, உங்களோட நேம் வந்து ஒரு ஃபீல்டு. இந்த லெட்டர்ல ஏதாவது ஒரு ஃபீல்டு வந்து மிஸ்ஸிங்கா இருந்ததுன்னா அந்த லெட்டர் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சப்போஸ் இந்த லெட்டர்ல இருந்து நான் சப்ஜெக்ட் எடுத்துடுறேன், நம்மளோட லெட்டர் வந்து இன்கம்ப்ளீட் ஆகும், கரெக்டா. அதே மாதிரி எல்லா லேயர்ல வந்து அதோட ஒரு ஃபார்மேட் இருக்கு. லேயர் 2, லேயர் 3, லேயர் 4, லேயர் 5, 6, 7 வந்து எல்லாத்துக்கும் வந்து அதோட ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட் புரிஞ்சாதான் நமக்கு வந்து ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். இல்லைன்னா ஏதாவது டேட்டா வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கா, இல்லைன்னா இந்த டேட்டால வந்து என்ன சேஞ்ச் இருக்கு, அதெல்லாம் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ லேயர் 2 ஹெடர்ல வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். லேயர் 2ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து ப்ரீஆம்பிள்னு சொல்லுவாங்க, ப்ரீஆம்பிள். அதுக்கப்புறம் SFD ஃபீல்ட், நான் இதோட ஃபுல் ஃபார்ம் சொல்றேன், SFD ஃபீல்ட். அதுக்கப்புறம் என்னது, ஷார்ட் அண்ட் டெலிமிட்டட், கரெக்ட், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், அதுக்கப்புறம் சோர்ஸ் மேக் அட்ரஸ், அதுக்கப்புறம் டைப் ஃபீல்ட், நெக்ஸ்ட் வந்து டேட்டா, அதுக்கப்புறம் FCS, ஃப்ரேம் செக் சீக்வன்ஸ். ஓகே, இதுதான் ஈத்தர்நெட் ஹெடரோட ஃபார்மேட். ப்ரீஆம்பிள் வந்து ஒரு 7 பைட்டோட ஃபீல்ட் ஆகும். SFD வந்து 1 பைட். ஓகே, டெஸ்டினேஷன் மேக் நமக்கு தெரியும் 6 பைட் ஈச், 6 பைட் டெஸ்டினேஷன் மேக், 6 பைட் வந்து சோர்ஸ் மேக். FCS டைப் ஃபீல்ட், டேட்டா ஃபீல்ட், FCS ஃபீல்ட் நம்ம வந்து நான் வந்து பார்த்து சொல்றேன் அப்புறம். பட் இம்பார்ட்டன்ட் இப்போதைக்கு இம்பார்ட்டன்டான ஃபீல்டு வந்து ப்ரீஆம்பிளும் SFD. ப்ரீஆம்பிள்ல வந்து 7 பைட்ஸ் இருக்கா, 7 பைட்ல இருந்து ஒரு பைட் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு பைட்டோட ஃபார்மேட் என்ன? ஃபார்மேட் பார்த்தோம்னா ப்ரீஆம்பிள்ல ஒரு பைட்டோட ஃபார்மேட் வந்து 10101010. ஸோ ஆல்டர்னேட் ஒன்ஸ் அண்ட் ஜீரோ, ஒன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பைட், 8 பிட்ஸ் வந்து ஒரு பைட்டாக்கு நமக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து 7 பைட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6, அதுக்கப்புறம் இது இங்க வந்து கண்டினியூ பண்றேன், இங்க வந்து 7 பைட்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ், 7 பைட்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்கும். ஓகே, இதுதான் ப்ரீஆம்பிளோட ஃபார்மேட், ஆல்டர்னேட் ஒன்ஸ் அண்ட் ஜீரோ. அதுக்கப்புறம்
ஸ்டார்ட் ஃப்ரேம் டீலிமிட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்ட் ஃப்ரேம் டீலிமிட்டர் வந்து 1 பைட் ஃபீல்ட். 1 பைட் ஃபீல்ட்னா 8 பிட்ஸ் இருக்கும். இதோட ஃபார்மேட் வந்து ப்ரீஆம்பிள் மாதிரி தான், ஆல்டர்னேட் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ், 1 0 1 0 1 0 1 0. ஸோ 1 2 3 4 5 6 7 8. பட் ப்ரீஆம்பிள்ல அதோட லாஸ்ட் பிட் வந்து இல்லைன்னா 8th பிட் வந்து 1 இருக்கும். ஓகே, ஸோ 7 bytes ஆஃப் ஆல்டர்னேட் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ், ஸ்டார்ட் ஃப்ரேம் டீலிமிட்டர்லயும் 7 பிட்ஸ் ஆல்டர்னேட் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ், 8th பிட் வந்து 1 இருக்கு. ஓகேயா, இது புரிஞ்சுதா? பட் ப்ரீஆம்பிளும் ஸ்டார்ட் ஃப்ரேம் டீலிமிட்டரோட ஃபார்மேட் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. பட் இதோட யூஸ் என்ன? ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்டார்ட் ஃப்ரேம் டீலிமிட்டரோட ஃபார்மேட் தெரியும், பட் அதோட யூஸ் என்ன? யூஸ் என்ன ஆகும்னா, சப்போஸ் ஸ்விட்ச் 1 இங்க இருக்கு, ஸ்விட்ச் 2 இங்க இருக்கு, ஸ்விட்ச் 1ல இருந்து ஸ்விட்ச் 2க்கு டேட்டா போறது. ஓகே, ஸோ சப்போஸ் ஸ்விட்ச் 1 வந்து 4 ஃப்ரேம்ஸ் சென்ட் பண்ணுறது. 4 ஃப்ரேம் நம்பர் 4, ஃப்ரேம் நம்பர் 3, ஃப்ரேம் நம்பர் 2, ஃப்ரேம் நம்பர் 1. ஓகே, 4 ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ் சென்ட் பண்ணுறது ஸ்விட்ச் 1. ஸோ எல்லா ஃப்ரேம்ஸ்லயும் வந்து ஒரே சோர்ஸ் மேக் இருக்கும், ஒரே டெஸ்டினேஷன் மேக் இருக்குமா? கரெக்டா? ஓகே. ஸோ ஏன்? பிகாஸ் சோர்ஸ் ஸ்விட்ச் 1 தான், டெஸ்டினேஷன் ஸ்விட்ச் 2 தான். ஸோ எல்லா ஃப்ரேம்லயும் வந்து சோர்ஸ் மேக் வந்து ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸ் இருக்கும், டெஸ்டினேஷன் மேக்ல வந்து ஸ்விட்ச் 2ஓட மேக் அட்ரஸ். அதுக்கப்புறம் எல்லா ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ்ல ஒரே ஃபீல்டு தான் இருக்க போறது. ஃப்ரேம் 1லயும் ப்ரீஆம்பிள் ஃபீல்டு இருக்கும், எஸ்எஃப்டி ஃபீல்டு இருக்கும், டெஸ்டினேஷன் மேக், சோர்ஸ் மேக், டைப், டேட்டா, எஃப்சிஎஸ் இருக்கும். ஃப்ரேம் 2லயும் வந்து இதே ஃபீல்ட்ஸ் இருக்கும், 3லயும் அதே ஃபீல்ட்ஸ் இருக்கும், 4லயும் அதே ஃபீல்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? இது புரிஞ்சதா? இது இந்த சினாரியோ புரிஞ்சுதா? இப்போ ஆக்சுவலா ஃப்ரேம்ங்கிறது இங்க இருந்து அங்க மூவ் பண்ற பாக்கெட் மாதிரி சார் அது. ஆமா ஆமா, ஃப்ரேம் டேட்டா இல்லைன்னா ஃப்ரேம் இல்லைன்னா பாக்கெட் எப்படி வேணாலும் சொல்லுங்க. ஓகே ஓகே, ஸோ ஸ்விட்ச் 2க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ரிசீவ் ஆகுது. ஸ்விட்ச் 2க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ரிசீவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து ஸ்விட்ச் 2 வந்து ப்ரீஆம்பிள் ஃபீல்டு படிக்கும், எஸ்எஃப்டி ஃபீல்ட் ரீட் பண்ணும், டெஸ்டினேஷன் மேக், சோர்ஸ் மேக், டைப் ஃபீல்ட், டேட்டா ஃபீல்ட், எஃப்சிஎஸ் ஃபீல்ட் ரீட் பண்ணும். எஃப்சிஎஸ் ஃபீல்ட் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் டேட்டா வந்து எப்பவுமே பைனரி டிஜிட்ஸ்ல போகும், 1 இல்லைன்னா 0, காம்பினேஷன் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல போகும். கரெக்டா? காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல போகும். ஸோ ஆப்வியஸ்லி எஃப்சிஎஸ் ஃபீல்ட்லயும் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்கு. நான் வந்து என்ன சொல்றேன்னா காமிப்பேன். இது பாருங்க. ஸோ பார்த்தோம்னா இது வந்து நீங்க இது எல்லாமே வந்து பைனரி டிஜிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அண்ட் ஜீரோ, 0 1 1 1 0 1 1 1 0 0 0 அந்த மாதிரி காம்பினேஷன். ஓகே ஓகேயா? ஸோ ஸ்விட்ச் 2 வந்து எஃப்சிஎஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமோடு எஃப்சிஎஸ் ஃபீல்டு ரீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணாது. ஸ்விட்ச் 2ஓடு ஃப்ரேம்லயும் வந்து பைனரி டிஜிட்ஸ் இருக்குமா? ஸ்விட்ச் 3ஓட ஃப்ரேம்ஸ்லயும் பைனரி டிஜிட்ஸ் இருக்கும். ஸ்விட்ச் ஃபோர்த் ஃப்ரேம்லயும் வந்து பைனரி டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்விட்ச் 2க்கு எப்படி தெரியும் ஃப்ரேம் 1 ஃபினிஷ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஸ்விட்ச் 2 சொல்றேன், ஃப்ரேம் 2 ஸ்டார்ட் ஆகுறது, ஃப்ரேம் 2 ஃபினிஷ் ஆயிடுச்சு, ஃப்ரேம் 3 ஸ்டார்ட் ஆகுறது, ஃப்ரேம் 3 ஃபினிஷ் ஆயிடுச்சு, ஃப்ரேம் 4 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஸ்விட்ச் 2 எப்படி கண்டுபிடிக்கும்? அங்கேதான் நம்மளோட இந்த ப்ரீஆம்பிள் ஃபீல்டும் எஸ்எஃப்டி ஃபீல்ட் வருது. ஸோ எல்லா ஃப்ரேம்ஸோட ஸ்டார்ட்ல 7 bytes
plus 1 byte 8 byte ஓட continuous ones and zeros இருக்கு. ஓகே, continuous ones and zeros இருக்கு. So 7 bytes meaning 7 into 8 bits 56 bits. கரெக்டா? 56 bits ஓட ones and zeros இருக்கும். அதுக்கப்புறம் start frame delimiter-ஓட 8 bitல 7 bits ones and zeros இருக்குமா? So டோட்டலா பார்த்தோம்னா 56 plus 7 63 bits. 63 bits வந்து ones and zeros-ஆ இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 64th bit வந்து 1 இருக்கு. அதான் டோட்டல் 7 plus 8th bit 64 bits. So switch 2 வந்து எப்பவுமே 60 இந்த மாதிரி 63 bits ones and zeros, அதுக்கப்புறம் 64th bit 1-ஆ ரீட் பண்ணும்போது ஒரு ஸ்விட்ச்க்கு தெரியும் புது ஒரு டேட்டா இல்லைன்னா புது ஒரு ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகிறது. புரிஞ்சுதா? ப்ரீஆம்பிளும் எஸ்எஃப்டி ஃபீல்டு ஒட்டுக்கா வந்து ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஜெனரேட் பண்ணுறது. ஸோ ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸ் வந்து லேயர் 2 ரீட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஆல்டர்னேட் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஃபர்ஸ்ட் தெரியறது. 64 டைம்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் தெரியறது. அதனால ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸ்க்கு தெரிஞ்சிடும் இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா ஃபினிஷ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டேட்டா ஸ்டார்ட் ஆக போறது. அதனால தான் பேரே வருது ஸ்டார்ட் ஃப்ரேம் டீலிமிட்டர். ஃப்ரேமோடு ஸ்டார்ட் ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் ஆக போறது. ஸ்டார்ட் ஃப்ரேம் டீலிமிட்டர். சோ என்ன ஆகும்னா ஸ்விட்ச் 1-ஓடு FCS ரீட் பண்ணிட்டுக்கு அப்புறம் ஸ்விட்ச் 2-ஓடு ப்ரீஆம்பிளும் SFD ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்விட்ச் 2க்கு தெரியும் ஃப்ரேம் 2 ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீஆம்பிளும் SFD ரீட் பண்ணிட்டுக்கு அப்புறம் அது வந்து ஃப்ரேம் 2ல டெஸ்டினேஷன் மேக், சோர்ஸ் மேக், டைப், டேட்டா, FCS ஃபீல்ட் படிக்கும். ஃப்ரேம் 2-ஓட FCS ரீட் பண்ணிட்டுக்கு அப்புறம் ஃப்ரேம் 3-ஓட ப்ரீஆம்பிளும் SFD ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்விட்ச் 2க்கு தெரிஞ்சிடும் புது ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் 3 ரீட் பண்ணிட்டுக்கு அப்புறம் ஸ்விட்ச் 3 சொல்றேன். ஃப்ரேம் 3 ரீட் பண்ணிட்டுக்கு அப்புறம் ஃப்ரேம் 4-ஓட ப்ரீஆம்பிளும் SFD ஃபீல்ட் ரீட் பண்ணும். ஸோ ஸ்விட்ச் 2க்கு தெரிஞ்சிடும் ஸ்விட்ச் 3-ஓட FCS முடிஞ்சாச்சு. ஸ்விட்ச் 3 சொல்றேன். ஃப்ரேம் 3-ஓட FCS முடிஞ்சாச்சு. இப்போ ஃப்ரேம் 4 ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ப்ரீஆம்பிளும் SFD-ஓட யூஸ். ஒரு புது ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகிறது. அதுதான் ஸ்விட்ச் இல்லைன்னா ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸ்க்கு ப்ரீஆம்பிளும் SFD ரீட் பண்ணிட்டு தெரியும். ஓகே, கிளியர்? எஸ். ஓகே. அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் மேக் நமக்கு நல்லாவே தெரியும், சோர்ஸ் மேக் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ டைப் ஃபீல்ட். OSI லேயர்ல வந்து எவ்வளவு லேயர்ஸ் இருக்கு? 7 லேயர்ஸ் இருக்கா? ஸோ 7 நமக்கு தெரியும். நம்மளோட எல்லா அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து இப்போ ஜூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம வந்து ஜூம் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா டீம்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா கூகுள் டூவோ யூஸ் பண்ணுவோம். எல்லாமே வந்து லேயர் 7ல ரன் ஆகிட்டு இருக்கு அப்ளிகேஷன்ல. கரெக்டா? ஸோ அப்ளிகேஷன் லேயர்ல ரன் ஆகுற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அதுக்கப்புறம் லேயர் 6ல கவர் ஆகும், இல்லைன்னா என்கேப்சுலேட் ஆகும். லேயர் 6ல என்கேப்சுலேட் ஆகும். ஸோ லேயர் 6ல ஒரு டேட்டா ஃபீல்டு இருக்குமா? இந்த டேட்டா ஃபீல்ட்ல என்ன இருக்கும்? லேயர் 7-ஓட டேட்டா இருக்கும். அதே மாதிரி லேயர் 5ல டேட்டா ஃபீல்டு இருக்கும். பட் லேயர் 5க்கு அந்த டேட்டா என்ன ஆகும்? லேயர் 6 லேயர் 7-ஓட டேட்டா. லேயர் 4ல என்ன ஆகும்? லேயர் 4ல டேட்டா வந்து லேயர் 7, லேயர் 6, லேயர் 5-ஓட டேட்டா. லேயர் 3ல லேயர் 4, 5, 6, 7-ஓட டேட்டா. அதே மாதிரி லேயர் 2ல இந்த டேட்டா ஃபீல்ட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? லேயர் 3, லேயர் 4, லேயர் 5, லேயர் 6, லேயர் 7-ஓட இன்ஃபர்மேஷன். ஓகேயா? ஓகே.
இப்போ இந்த டைப் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த டைப் ஃபீல்டு என்ன சொல்லும்னா, நான் எந்த மாதிரி லேயர் 3 இன்ஃபர்மேஷன் கேரி பண்ண. டைப் ஃபீல்ட் சேஸ் வாட் layer 3 data is being carried. Okay, layer 3 ல எந்த மாதிரி டேட்டா இருக்கலாம்? IPv4 டேட்டா இருக்கலாம், IPv6 டேட்டா இருக்கலாம், ஓகே, ARP டேட்டா இருக்கலாம், OSPF ஓட டேட்டா இருக்கலாம், EIGRP ஓட டேட்டா இருக்கலாம். ஓகே, சோ நான் எந்த மாதிரி லேயர் 3 இன்ஃபர்மேஷன் கேரி பண்றேன், அதுதான் டைப் ஃபீல்ட்ல இருக்கும். So type field denotes what kind of data or layer 3 data is being carried. Okay. அதுக்கப்புறம் FCS, frame check sequence. Frame check sequence. Okay. Frame check sequence வந்து என்ன ஆகும்னா, சப்போஸ் switch 1 switch 2 கம்யூனிகேட் பண்றாங்க. ஸோ switch 1 வந்து ஒரு ஃப்ரேம் சென்ட் பண்ணறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம் செக் சீக்வன்ஸ் ரன் பண்ணும். ரன் பண்ணும்போது அது ஒரு ஆல்கோரிதம் ரன் பண்ணும். அது என்ன மாதிரி ஆல்கோரிதம் ஆகும் அது எனக்கும் தெரியாது, பட் ஏதாவது ஒரு ஆல்கோரிதம் ரன் பண்ணும். ஓகே, ஸோ ஆல்கோரிதம் ரன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். ஸோ நான் அஸ்யூம் பண்றேன் அந்த ஆல்கோரிதம் ரன் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ வந்து 1 2 3 ஆகும். அதுக்கப்புறம் switch 1 வந்து இந்த டேட்டாவை switch 2க்கு சென்ட் பண்ணும். ஏன்னா ஃப்ரேமை switch 2க்கு சென்ட் பண்ணும். switch 2 இந்த ஈத்தர்நெட் லேயர், இந்த ஈத்தர்நெட் லேயர் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல வந்து FCS ரீட் பண்ணது. FCSல ரீட் பண்ணதுக்கு அப்புறம் switch 2 அதே ஆல்கோரிதம் ரன் பண்ணும். ரன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆல்கோரிதம் ரன் பண்ணதுக்கு அப்புறம் switch 2க்கும் 1 2 3 ஆன்சர் வரணும். ஆல்கோரிதம் ரன் பண்ணதுக்கு அப்புறம் switch 2லயும் ஆல்கோரிதமோட வேல்யூ வந்து 1 2 3 இருக்கணும். ஸோ switch 1 switch 2ல வந்து வேல்யூ வந்து சேம் ஆயிருந்தான்னா ஃப்ரேம் வந்து ஃப்ரேம் is not corrupt. Frame is not corrupt. Frame is not modified. Okay, இது வந்து தெரிஞ்சிடும். சப்போஸ் இந்த வேல்யூ வந்து வேற மாதிரி வேல்யூ வந்திருக்கு, 101 வேல்யூ வந்திருக்குன்னா that means frame is corrupt. Frame is corrupt. Frame has been modified. So வேல்யூ வந்து வேற மாதிரி வந்திருந்ததுன்னா இந்த switch வந்து இந்த டேட்டாவை ஓபன் பண்ணாது. டேட்டா ஓபன் பண்ண உடனே தானே அதுக்கு வந்து லேயர் 3 ஓட இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ ஃப்ரேம் செக் சீக்வன்ஸ்ல வேல்யூ வந்து சேமா இல்லைன்னா டேட்டா வந்து ஓபன் ஆகாது. ஓகேயா? ஓகே.